ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடைய ரெக்ரூட்மெண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நேஷ்னல் அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் லெபார்ட்டரி NARL சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷன் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. யாரோடனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கொலாபரேஷனில் வந்து பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சூட்டபிள் கேண்டிடேட் த பொசிஷன் ஆஃப் டைரக்டர். ஓகேவா, டைரக்டருக்கான கொஸ்டின்ஸ் அந்த பொசிஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான லொக்கேஷன், இது ஒரு லொக்கேஷன் எங்கே அட்மிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டாக்கி ஆந்திர பிரதேஷ். ஓகே, கடான்கி ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் லெபார்ட்டரி NARL தான். பே லெவல் வந்து உங்களுக்கு வந்து 14s வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்டர் த 7th பே கமிஷன் படி. ஓகேங்களா. ஸோ இதுக்கான என்ன அவங்க வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேஷ்னல் அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் லெபார்ட்டரி கண்டாக்கி நியர் திருப்பதி அந்த அட்டானமஸ் சொசைட்டி அண்ட் சப்போர்ட்டட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் சென்டர் ஃபார் த அட்மாஸ்பியரிக் ரிசர்ச் இன் த country. Okay, and specializes in the basic atmospheric research, indigenous technology development for atmospheric problems and weather and climate modeling. Okay, so இந்த NARL என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது state to state the MST radar, recycle and my radar and boundary layer radar, sodium lidar, low atmospheric wind profiler, SODAR and dysderometer, optical rain gauge, dual frequency GPS receiver, automatic weather station apart from the regular launching of the GSP balloon zone. NARL is research facilities as available for the national and international scientists to conduct the atmospheric research. ஸோ இதுதான் வந்து NARL பற்றின ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ். இப்போ வந்து இங்கே என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ண போகிறீங்கன்னா officer can work on the central government, state government, union territories including the autonomous body, university, academic institution, recognize RD and institution fulfill the following conditions எல்லாம் நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 56. ஓகே, 56 இயர்ஸ் தான் இருக்கணும். அதுக்கு பிலோவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 56, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ ஏன்னா 16 இயர்ஸ் வந்து ரிட்டைர்மெண்ட் இயர்ன்றதுனால உங்களுக்கு பிஃபோர் 56 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது அகாடமிக் தான் சர்வீஸ். ஓகே, கவர்மெண்ட் சர்வீஸ் நார்ம்ஸ் படி அவங்க ஓகே. ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் கிராஜுவேட் ஆர் டாக்டரேட் ஸ்பெஷலைஸ்டு இன் த ஸ்பேஸ் சயின்ஸ் ஆர் அட்மாஸ்பியரிக் அண்ட் அலைடு சயின்ஸ். ஓகே, இந்த கிராஜுவேட் நீங்கள் MSc முடிச்சிருக்கலாம் இல்லை PhD முடிச்சிருக்கலாம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து ஸ்பேஸ் சயின்ஸ் ஆர் அட்மாஸ்பியரிக் அண்ட் அலைடு சயின்ஸ் இதில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் 10 years ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த அபவ் சப்ஜெக்ட். ஓகேங்களா, அபவ் சப்ஜெக்ட்னா 10 years எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நீங்கள் MSc லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை PhD லெவலில் நீங்கள் தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கான உங்களுக்கான ப்ரூஃப் இருந்தால் ஓகேங்களா. ஸோ இதோடைய சர்வீஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது holding the analogous post level 14 in the pay matrix on the regular basic. Okay, with the minimum service of the 2 years in the immediate lower scale of the level 13A in the pay matrix are equivalent. ஓகேங்களா. ஸோ இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கும், மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கும், பட் நாட் ஆட்டோமேட்டிக்கலி மேக் த கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் த இன்டர்வியூ. ஓகேவா, பேஸ்டு ஆன் த பயோடேட்டா ஸ்க்ரீனிங் வில் பி கண்டக்டட் ஃபார் டு ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் த இன்டர்வியூ. ஓகேங்களா. ஸோ என்னன்னா நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் அதோடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதுக்கான எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 56 இருக்கணும். க்ளோஸ் த டேட் ஆஃப் த 31/1/2024 இருக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெயில் ஆர்லனா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான வந்து ப்ராப்பர் சேனல் அட்ரஸ் வந்து நான் வந்து நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டர் செக்ரட்டரி AB, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அந்தரிக்ஷ் பவன். ஓகே, அந்தரிக்ஷ் பவன், நியூ பெல் ரோட், பெங்களூரு. ஓகே, 560094 ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த savita.gudkar@gisro.gov.in. ஓகேவா. த லாஸ்ட் டேட் டு ரெசிட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 1/3/2026 முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஓகே, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ உங்களுக்கு இந்த மோர் தென் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள்.